மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏகே கோகுலன். இன்றைக்கு என்னவென்று சொன்னால், என்னுடைய கடந்த காணொளியில் சொல்லியிருக்கிறேன், பிரான்ஸில் என்ன மாதிரி விசா எடுக்கலாம்னு சொல்லி மூன்று கேட்டகரி சொன்னான். அதாவது ஒஃபியால் இந்திய அரசாங்கத்தால் விசா வழங்கப்படும், இல்லாட்டி நாங்கள் மேன்முறையீடு செய்து விசா எடுக்கலாம். அடுத்தது இமிக்ரேஷன் விசான்னு சொல்கிறது, வேலை விசா. மூன்று கேட்டகரியில் விசா எடுக்கலாம். இந்தியான் விஷயம் வந்து அந்த பழைய காணொலின்ற தொடர்ச்சியாக வருது. பழைய காணொலி பார்த்தாக விளங்கும் அதுன்ற தொடர்ச்சியாக வரப்போகுது. பழைய இந்த காணொலி புதுசாக வரீங்கன்னு சொன்னால் பழைய காணொலியை பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு இன்னும் விளங்கும். விசா இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பாருங்க. இது வந்து பொன்சரில் மனசுக்குள்ளேயே கூப்பிட்ற காணொலி. வந்து இப்போ எல்லா இடம் விசா இருக்குது. விசா இருக்கிறா மட்டும்தான் காணொலி பார்க்கலாம். அவைக்கு தான் உங்களுக்கு விளங்கும். விசா இல்லாத பாருங்கன்னா உங்களுக்கும் காலப்போக்கில் விசா கிடைக்கும். பிறகு வாரம் மனைவியை கூப்பிட்றது, பிள்ளைகளை கூப்பிட்றது, இல்லாட்டி கல்யாணம் இனிமேல் கல்யாணம் இப்படி கூப்பிடுவோம். அப்போ இந்த விஷயத்தை கவனம் எல்லாரும் பாருங்க. புதுசாக வாராக்கள் தேவையான சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட ஆதரவு என்ன வேணும் இருந்தால் தான் எனக்கும் புது காணொலி போட சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் சந்தோஷமாக பார்க்கலாம் இந்த காணொலியில். உங்களுக்கு பியோசன அப்படிங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இந்திய காணொலி என்னென்னு சொன்னால், பொன்சரில் ஊர்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வர போகிறீங்க. அந்த பொன்சருக்கு நான் இங்கே கொடுக்கணும். இஞ்சி இருக்கிறாள் கணவன்டா கணவை, மனைவிண்டா மனைவி, இஞ்சி இருக்கிறாள் ஊர்லேருந்து எடுக்க போகிறோம். நாங்கள் இந்த இஞ்சி இருக்கிறாள் நான் பொன்சருக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேணும், அதான் முதலாவது விஷயம். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா பிறகு என்ன நடைமுறை என்ற விஷயம் லைனுக்கு வரப்போகுது. ஒழுங்காக அந்த கடைசி மட்டும் பாருங்கோ, பார்த்து தான் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு முக்கிய காணொலி உண்டு, எல்லாருக்கும் பிரயோசனப்படும். வேறு தெரிஞ்சாலும் அனுப்புங்க. ஓகே ஓகே இப்போ என்னென்னு சொன்னால், பொன்சல் கொடுக்க போகிறோம். முதலாவது எல்லா இடம் விசா இருக்கும். இப்போ நீங்கள் தனியாண்டா உங்களோட விசா. ஓகே, உங்களோட விசா ஊரில் மனைவி மட்டுமண்டா மனைவின்ற விசா. என்ன விசா? பாஸ்போர்ட். ஓகே, உங்களோட இங்கே விசா, உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் கொப்பி தானே. உங்களோட விசா, உங்களோட பாஸ்போர்ட் முதலாவது. அடுத்த வந்து உங்களோட அங்கே மனைவின்னா மனைவின்ற பாஸ்போர்ட், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைன்ற பாஸ்போர்ட். இது முதலாவது டாக்குமெண்ட்ஸ். ஃபைலுக்கு வடி அடுக்கணும். முதலாவது சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விசாக்க உங்களோட ஒரிஜினல் விசா, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டின் எல்லாம் கொப்பிகள், அங்கே ஊரில் உள்ள மனைவின்ற பாஸ்போர்ட் கொப்பி, பிள்ளைன்ற பாஸ்போர்ட் முதலாவது. அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன். அங்கே மனைவின்னா மனைவின்ற பர்த் சர்டிஃபிகேட் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன், பிள்ளைன்ற பர்த் சர்டிஃபிகேட் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, முதலாவது விசா. அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட். அடுத்தது வந்து மேரிட் சர்டிஃபிகேட், கல்யாண சர்டிஃபிகேட். ஓகே, கல்யாண சர்டிஃபிகேட் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு. ஓகே, எல்லாம் கடைசியாக கிட்டத்தட்ட 3 மாத அளவில் அனுப்புங்க. அதான் உங்கள் சுகமாக அதை அனுப்பியாச்சு. அடுத்தது அம்போ. நான் திருப்பி சொன்னால் அம்போ முக்கியம். அம்போ வந்து நீங்கள் சேரவிட்டும் கிளம்பி எடுக்கிறீங்கள், ஆனால் அம்போ வந்து இங்கே முக்கியம். அம்போ கடந்த காணொலியில் போட்டேன்னா அதில் வந்து 2-3 நேர்கள் கேட்டிருந்தவ அம்போவை பற்றி சின்ன விளக்கம் தெரிய சொல்லி. அம்போ வந்து என்னென்றால் இங்கே வருமான வரி. நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், அதுக்குரிய வரியை அரசாங்கம் கட்டவும். வேலை செய்யலைன்றாலும் அது சைபர் போட்டு வரும். இப்போ நீங்கள் இங்கே வந்தவனுங்க 6 மாதம் பேப்பர் வரும். வந்தவொடனே நீங்கள் அம்போ முதல் பதிஞ்சிடுவோம். முதலாவது இங்கே இருக்கிறதுக்கு அம்போ கட்டிடுவோம். கட்டான என்ன அம்போ ஆஃபீஸில் போய் அம்போ ஃபார்ம் எடுத்து என்ன வருமானம் இல்லாட்டி 0. நீங்களே அதுக்குரிய இதெல்லாம் போட்டு அனுப்புவா. அவன் எல்லாம் 0 சைபர் போட்டு அனுப்புவார். நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தீங்கன்னா வேலை செய்ய இப்போ நல்ல நடைமுறை. வேலை செய்கிற இடத்தாலேயே அம்போவுக்கு எல்லாம் காசு கழிவிடுது. அப்போ உங்களுக்கு கடைசியாக தாக்கால் 1 வருஷத்துக்கு ஒரு கால் முந்தி கண்டால் அம்போ காசுக்கு நான் உழைச்சி வச்சுருக்கோம். 5 ரூபா 2 ரூபா வச்சுருக்கோம். இப்போ அப்படி இல்லை. நான் வேலை செய்யக்கையே வேலை செய்ய சம்பளத்திலே கொஞ்சம் காசு அம்போ கொண்டு வேலை செய்கிற 10 ரூபானாலே எடுத்துருவான். எடுக்கிறபடியாக எங்களுக்கு கடைசி நேரம் நாங்கள் 2 வேலை 3 வேலை அடித்து கொஞ்சம் கூட வேலை அடித்தா தான் அந்த காசுங்களை கட்ட சொல்லி வரும். மற்றபடி 0 தான் நூலாக வரும். நீங்கள் ஊருக்கு அம்மா அப்பாவுக்கு சொந்தம் அனுப்பியிருந்தால் அந்த காசையும் காட்டி சேவராக்கி குறைச்சி விடலாம். இல்லாட்டில் உங்களுக்கு 50 காசு தரும். இந்த 50 சொன்னது மிக முக்கியம். கடைசி கொடுத்தா நீங்கள் இங்கே வந்து விசா எடுத்து மனசுக்குள்ளே கூப்பிட போனால் குறைஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நடைமுறை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் கடைசி 5 50 வச்சு அனுப்புவோம். முழங்குதா
5 எம்போ வச்சு அனுப்புவோம் வாங்க எம்போ எம்போ விளங்குது எம்போ முக்கியமாக. அடுத்தது உங்களோட காஃப் துண்டு காப்புன்னு சொல்கிறது தெரிந்தானே. காப்பால் எங்களுக்கு வருமானம் தெரிவினம் சிறவில் இல்லாட்டில் வருமானம் இல்லாட்டும் காப்பு இல்லாமல் பதிஞ்சிருப்போம். இந்த தச்சில் எங்களை வேலை செய்ய ஒன்று கேட்க எங்களுக்கு வேலையாளர் மெலாத்தண்டு கூட்ட நிற்கிறோம் சம்பளம் வருவாங்குற வேண்டாம் நாங்கள் காவிட்ட போய் உதவி கேட்கணும். அப்போ நாங்கள் முதலே அந்த காணொலி பழைய காணொலியை பார்த்தா போலாங்க அதெல்லாம் சொல்லி காஃபைன்னு பதிவாக முடிஞ்சு. அப்போ காஃபு பதிஞ்சிருந்தீங்கன்னா டக்குண்டு வருமானம் குறைஞ்ச நேரம் போய் கேட்டால் காசு. அப்போ இந்த காஃபின்ற துண்டு அது இரண்டு திருப்பி சொல்ல போகிற முடியாது பாருங்க. காஃப் துண்டு அடுத்து செக்ரூசல் அத்துதூசி எல்லாம் காஃபின் அத்துதூசியும் செக்ரூசல் அத்துதூசி. அடுத்தது மிக கவனம் உங்களோட வேலை கொந்தரா 10 நாள் தரப்பட்ட வேலை கொந்தரா. செய்தியே முக்கியமாக செய்தியே கொந்தரா இருக்கும். செய்தின்னு சொல்லி நிரந்தர கொந்தரா லாங் நிரந்தர கொந்தரா செய்தியை கொந்தரா. அடுத்தது கடைசி 12 மாத சம்பளத்தால் கடைசி 1 வருஷத்தின சம்பளத்தால். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சம்பளத்தால் விஷயம் இருக்குல்ல மிக கவனம் இந்த இதை நோட் பண்ணுங்க எல்லாரும். உதாரணமாக நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்கு சாதாரணமாக அரசாங்கம் நியமித்த சிமிட் சம்பளம் 1400 சிமிட் சம்பளம் தான் உங்களுக்கு அடிப்படை சம்பளம். ஓகே, அப்போ நீங்கள் ஊரில் நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்கள் ஊரில் உங்களை மனைவி மட்டும்னு சொன்னால் சாதாரணமாக சிமிட் சம்பளம் காணும். அதான் இங்கே நடைமுறை. ஒரு கணவனும் மனைவியும் வாழ்கிற சிமிட் சம்பளம் காணும். அது நீங்கள் உங்களை இந்த டொசியரை கொடுக்க முதல் படியாக விசாரிச்சுட்டு போடுங்கோ சிமிட் சம்பளம் காணும். மாறி அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, ஒரு பிள்ளை இருக்குது, 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை எல்லாரும் கூப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற வருமானம் நீங்கள் உழைக்கணும். உதாரணமாக சம்பளம் 1800, 1900, 2000, 2200 அப்படின்னு உழைச்சாதான் அந்த வருமானம் தான் உங்களோட பிள்ளைகளை மனைவி பிள்ளையை கூப்பிட்றது இங்கே காணும். அதை அவன் ஒரு கல்குலேட் பண்ணி வச்சுருக்கான் இந்த அரசாங்கம். ஒரு பிள்ளையும் கணவன் மனைவி கண்ட அவ்வளோ காசு இங்கே இருக்கணும். அடுத்தது ஒரு பிள்ளை கண்ட அவ்வளோ மொத்தம் நீங்கள் உழைக்கணும் சம்பளம், 2 பிள்ளை கண்ட அவ்வளோ உழைக்கணும் அவன் கணக்கை வச்சுருக்கான். அப்போ நீங்கள் இந்த டொசியர் கொடுக்க முதலே உங்களோட சம்பளம் பேசியில் அதுக்கிட்ட சம்பளம் இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு சிவில் சம்பளம் இருந்தால் அங்கே ஒரு மனைவியும் நீங்களும் வாழ்கிற காணும். அங்கே ஒரு பிள்ளை தான் ஊரில் இருக்குது, ஒரு பிள்ளையும் மனைவியும் இருக்கிறோம்னு சொன்னால் இங்கே நீங்கள் சிமிட் பேசிட்டு அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களை ரிஜெக்ட் பண்ணி கடிதம் வந்துருப்பி. உங்களை இங்கே மனைவி பிள்ளை வாழ்கிற உங்களுக்கு சம்பளம் காணாதனால உங்களோட ஃபைல் ரிஜெக்ட் பண்ண கடிதம் பெறும். இதுதான் நீங்கள் மிக மிக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். கனவுங்கிற தமிழ் மக்களுக்கு கனவேருக்கு ரிஜெக்ட் பண்ணி வர்றது தான் என்ன, உங்களோட சம்பளத்தில் 10 ரூபா காணாது, 15 ரூபா காணாது, 20 ரூபா காணாண்டு கடிதம் வந்துடு. இதனால் ரிஜெக்ட் பண்ணுறோம். என்ன காரணம்? நீங்களும் உங்களோட மனைவி பிள்ளைய வாழ்கிறதுக்கு உங்களோட சம்பள தொகையில் 20 ரூபா காணும். இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறோம். கனவேருக்கு கடிதம் வந்துருங்க. இதை பார்க்குற கனவேருக்கு விளங்கும். அதனால் நீங்கள் இதை அனுப்ப முதலே உங்களோட பேசிட்டு செக் பண்ணும். பேசிட்டு ஓகே ஒரிஜினல் பேசிட்டு அதில் மாற்றம் இல்லை. உங்களோட எத்தனை புள்ளிகளோ அதுக்கேற்ற உங்களோட பேசிட்டு தொகை மாறும். அதுக்கு முதல்ல உங்களை 10 ரூபா சொல்லி 10 ரூபா எனக்கு ஊரில் 2 புள்ளிகள் இருக்கிறேன் மனைவியோட சம்பளம் புள்ளிகளை கொஞ்சம் கூப்பிட மட்டுமாவது பேசிட்டா கூட்டி தாங்கோ 10 ரூபா கூட்டி தருவா. எல்லாரும் கூட்டி தருவீங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு கூட்டி தாங்கோ மனசுக்குள்ளே வந்த அப்புறம் குறைச்சி விடும் அவன் செய்வான். விளங்குதா? அப்போ இது மிக மிக காரணம். இதால் கனவேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கனவேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதனால் சொல்கிறேன் இந்த பேசிட்டு விஷயத்தை மிக நுணுக்கமாக பாருங்க. ஓகே, பேசி அடுத்த இடிஎஃப். நீங்கள் இடிஎஃப் கரண்ட் பில் உங்களோட பேரில் இருக்கும். உங்களோட பேரில் கரண்ட் இருக்கிறீங்க, உங்களோட பேரில் இருக்கும். அடுத்தது வீட்டு கொந்தரா. ஒரு வீடு நீங்கள் மேனேஜியை கூப்பிட்றேன்னா வீடு வாடகை எடுத்திருப்பீங்க. அந்த வீட்டு என்ன கொந்தரா சரியோ. இது திருப்பி சொல்ல முடியாது கேளுங்க. முந்தி 2.5 வருஷத்துக்குள்ள இந்த ப்ரொசீஜர் முடிப்பினோம். உங்களோட ஃபேமிலி எடுக்கிற விஷயம் ஃபேமிலியல் 2.5 வருடங்களுக்குள்ள இந்த விசா அலுவல் எல்லாம் முடிச்சிடுவாங்க. உங்களுக்கு பதில் வந்துடும். மனசி வருவா இல்லை பிள்ளை வருவோம் இல்லாட்டில் ரிஜெக்டோ சொல்லி காரணம் 2.5 வருஷம் முடிப்பினோம். இப்போ அந்த காலத்தை 3 வருஷமாக மாற்றிருக்கணும். 3 வருஷமாக மாற்றிருக்கணும். ஆதலால் நீங்கள் ஒரு வீடு இப்போ மனசி பிள்ளைகள் கூப்பிட்றா கட்டாயம் ஒரு வீடு எடுத்திருப்பீங்க. அந்த வீடை கொந்தரா போடுவீங்க. இல்லை அந்த கொந்தரா நீங்கள் குறைஞ்சது 3 வருஷத்துக்கு மேலே போடும். ஏனென்றால் அந்த உங்களோட ஃபைல் அவன் க்ளோஸ் பண்ணுவான். 3 வருஷம் மட்டும் இந்த ஃபைல் வச்சிருப்பான் அவன். சரி, நீங்கள் 1 வருஷம் கொந்தரா 2 வருஷம் கொந்தரா போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அவன் உங்களுக்கு கடிதம் போடுவான். உங்களோட கொந்தரா முடிஞ்சு புது கொந்தரா கடிதம் இந்த புது கொந்தராவை அனுப்புவோம். அது அப்போ
அவனுக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளியை கூட்டி கொண்டு போகுது. ஒஃபிக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளியை கூட்டி கொண்டு போய் கொண்டே இருக்கும் ஒழிய உங்களோட ஃபைலில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் ஒரு வீடு எடுக்க ஒரு வீடு கொந்தராவோட எடுக்க மேக்சிமம் 3 வருஷத்துக்கு மேலே எடுங்க. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அவை கேட்டு எடுங்க. எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு அந்த வீட்டு கொந்தரால எந்த பிரச்சனையும் பெறா விளங்குதானே. வீட்டு கொந்தரா மியக்க வேணுமா திருப்பி சொல்கிறேன். இல்லாட்டில் திருப்பி அவன் ஒஃபி உங்களுக்கு கடிதம் போட நீங்கள் திருப்பி அடுத்த கொந்தரா அனுப்ப திருப்பி அது சரியில்லைண்டு கன பிரச்சனை வரும் விளங்குதானே. ஓகே வீட்டு கொந்தரா போட்டுறீங்க. அடுத்தது வீடு அந்த நீங்கள் அந்த வாடகை எடுத்த வீட்டுக்கு இன்சூரன்ஸ் அது இங்கே மிக மிக முக்கியமாக. நீங்கள் அரசாங்க வீடு கிடைச்சி போனேன்னா தனியாக சொந்த வீட்டில் இருந்தான்னா இப்படி வாடகை எடுத்திருந்தானே இந்த வீட்டு இன்சூரன்ஸ்ன்றது மிக மிக முக்கியமாக பார்ப்பினா ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்தல. என்றால் அது வீட்டு இன்சூரன்ஸ் வீட்டில் கலா போனாலும் எங்களுக்கு நாங்கள் செய்கிற தொகையை பொறுத்து வீட்டில் கலா போனால் அதுக்குரிய தொகை வரும். கண்ணாடி உடைஞ்சா என்ன உடைஞ்சா அதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் அந்த வீட்டு இன்சூரன்ஸ்னு சொன்னது மிக முக்கியமானது. அப்போ அந்த வீட்டு இன்சூரன்ஸுன்ற கொப்பியை நீங்கள் வச்சு அனுப்போம். ஓகே. கடைசி வீட்டு இந்த உங்களோட வீட்டு அந்த வாடகை தந்த முதலாளின்ற வாடகை துண்டு மாதம் தெரு வாடகை துண்டு இருக்குல்ல அதுன்ற கடைசி துண்டு வச்சு அனுப்போம். கடைசி 3 மாதம் துண்டு வச்சு அனுப்போம். விளங்குதா. திருப்பி என்னென்ன சாமான சொல்கிறேன் சொல்லி போட்டு தான் நாங்கள் விளக்கம் சொல்ல போகிற ஒபி எப்படி வரும் போகணுன்னு கவனம் பாருங்க முடியும் மட்டுமே. முதலாவது விசா. உங்களோட விசா ஊரில் இருக்கிற மனைவின்ற பாஸ்போர்ட் பிள்ளைன்ற பாஸ்போர்ட் சரியா. அடுத்து பிறப்பத்தாட்சி பர்த் சர்டிஃபிகேட். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் போட்டோ காப்பி பிள்ளைகள் மனைவின்ற ஒரிஜினல் போட்டோ காப்பி மற்றது பிள்ளைகள்கிட்ட எல்லாம் தமிழும் ஃப்ரெஞ்சுமே கடைசி 3 அவள் இருக்கும். அப்புறம் அதுகளில் சிக்க வரக்கூடாது. அதில் பெரிய விஷயத்தை நீங்கள் பெரிய ஈடுபடாங்க. கடைசி 3 அவள் எடுத்து அனுப்பும் சரி. அடுத்தது உங்களோட மனைவின்ற உங்களோட மெரிட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். மெரிட் சர்டிஃபிகேட் தமிழும் டிரான்ஸ்லேஷனும் அதை அப்படி மறந்துக்கூடாது. அடுத்து சொன்னால் அம்போ கவனமே. அம்போ கடைசி 5 வருஷம் அம்போ அனுப்பி வச்சிங்கன்றால் சூப்பர். அது இன்னும் உங்களுக்கு உங்களோட பெருமதியை கூட்டும் அம்போ. அடுத்தது காஃப் துண்டு செக்யூரிட்டி துண்டு அது நீங்கள் டக்குன்னு எடுப்பீங்க. உங்களெல்லாம் உங்களோட இருக்கும் எடுப்பீங்க சரி. அடுத்தது வேலை கொந்தரா சொன்னால் நிரந்தர கொந்தரா சேதேன்னு சொல்லி நிரந்தர கொந்தரா முக்கியமாக வேலை கொந்தரா. அடுத்தது கடைசி 12 மாத சம்பளத்தால் பேசி திருப்பி சொல்கிறேன். உங்களோட குடும்ப எண்ணிக்கையை பொறுத்து பேசிட்டே கூட்டி போடுவோம். முதலையே குடும்ப எண்ணிக்கையை பொறுத்து நீங்களும் மனைவி என்றால் சிமில் சம்பளம் போதும். இல்லை ஒரு பள்ளி என்றால் சம்பளம் கூடும் போது 1650 வரும் நினைக்கிறேன். 2 பள்ளி என்றால் 2 பள்ளி என்றால் 1500 கிட்ட வரும். 3 பள்ளி என்றால் 930 வரும். இதை நீங்கள் யாரோட விசாரித்து அவனுக்கு அனுப்ப முதலே யாருக்கு உங்களோட டோசியர் ஒஃபிக்கு அனுப்ப முதலே உங்களோட பேசிட்ட கூட்டி அதுக்கிட்ட தொகையில் அனுப்பணும். இல்லைன்னு சொன்னால் அவன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு காரணம் போகணும். 5 ரூபா காசு காணா 10 ரூபா காணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்புவான். உங்களோட குடும்பம் வாழ்றதுக்கு இவ்வளோ காசு காணான்னு அனுப்புவான். மிக கவனமே. ஓகே அது சொல்லிட்டு அடுத்தது இடிஎஃப். நீங்கள் ஒரு வீடு வாடகை எடுத்துருக்கிறீங்க. அந்த வீட்டில் உங்களோட பேருக்கு கூட இடிஎஃப் மாற்றி அந்த இடிஎஃபிൻ്റെ கொப்பி வச்சு அனுப்பணும். கடைசியாக அந்த இடிஎஃபிൻ്റെ கொப்பி வச்சு அனுப்புவீங்க. அடுத்தது வீட்டு கொந்தரா அனுப்புவீங்க. அடுத்த வீட்டு இன்சூரன்ஸ் அடுத்த வடத்துண்டு இவ்வளோ டாக்குமெண்ட் நீங்கள் வச்சு அனுப்ப போகிறீங்க சரிதானே. உலாம் வச்சு அனுப்பினால் ரெக்கமெண்டில் அனுப்புறீங்க. ரெக்கமெண்டில் நீங்கள் உலாம் வச்சு ஒஃபீன் உங்களை எந்த ஏரியா இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு ஒஃபீன் அட்ரஸை போட அனுப்புறீங்க. கடிதம் போய் சேர்ந்துடும். உங்களை துண்டு வந்துடும். இந்த துண்டு சரியாக 6 மாதத்துக்கு இல்லை வடியாக கவனம் இனிமேல் தான் கவனம் பார்க்கணும். நீங்களே சரியாக 6 மாதத்துக்குள்ள உங்களோட வீடு பார்க்க விசிட் பண்ண வருவீங்க சரியோ. அது மட்டும் ஃபைல் அவைட்டான் இருக்கும். அது என்ன இப்போ சரியான என்ன சொல்கிறது கூட டோசியர் இருந்தக்கூடிய இழுபடுது. ஆனால் முதல் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடிதம் போடுவான். என்னண்டு உங்களோட வீடு பார்க்க வர போகிறோம். இது முதலாவது உடைய கோலம். 2வது அந்த ஒஃபிக்கும் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் டிஸ்டன்ஸ் தூரம் உண்டு. ஆகக்கூட கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் தூரம் உண்டு சொன்னால் ஒஃபி சில வழியில் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள மேரிக்கு ஒரு கடிதம் போடும். இந்த வீட்டுக்காரரை நீ வேறு பேரண்ட் இந்த வீட்டுக்காரர் ஃபேமிலியில் எனக்கு அனுப்பியிருக்கிறார் ஸ்பான்சருக்கு நீ போய் இந்த வேற போய் செக் பண்ணணுன்னு அனுப்பும். உங்களோட டிஸ்டன்ஸ் தூரம் சொன்னால் ஒஃபிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் பயங்கர தூர வித்தியாசம் உண்டால் முதல் வேலை அந்த ஒஃபியால் அனுப்புவான் மேரிக்கு. உங்களோட பக்கத்தில் உள்ள மேரிக்கு அனுப்புவான். உங்களோட மேரிகாரம் உங்களுக்கு தெளிவாக அனுப்பான். அல்லாட்ட கடிதம் போடுவான். இன்ன நாள் இன்ன டேட் உன்னை விட்டனா உன்னை பார்க்க வருவேன். ஓகே வடிவாக்கா நீங்கள் சொல்கிறதா மேரிகாரம் உங்களுக்கு அடிப்பான்.
டெலிஃபோன் அடிப்பு சொல்லுவான், கூட டெலிஃபோன் தான் அடிச்சிருக்கிறோம், இல்லாட்டி கடை தான் போடுவான். அந்த நாளில் நீங்கள் வீட்டை நிற்பீங்க. இப்போ கனவே என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் கவனம், வீடு வாடகை எடுத்துட்டு அக்களை போட்டுருக்குறோம், அப்புறம் இப்படி ஒஃபி பார்க்க வர போனால் இறக்கி விட்டுட்டு அதான் பலமையெல்லாம் செய்கிறீங்க. அப்போ இதில் மிக கவனம் இருக்கணுமே. இதுக்கும் ஒரு காரணம் சொல்ல போகிறோம், மிக கவனமா. இப்போ என்ன நடக்கும் என்றால் இதெல்லாம் நீங்கள் வீட்டை ஏதாச்சும் ஆக்கள் இருந்தால் இருந்த கூட என்ன அத்தாட்சி இல்லாமல் நாலு நாள் முதல்ல எல்லாம் ஆக்கள் கழிச்சு விட்டு எல்லாம் முப்பணிக்க பண்ணி இப்படி வச்சுருவோம். சரிதானே முதலா? அப்போ உங்களுக்கு உதாரணமாக மேரி யாரும் ஒஃபியாரை சொல்லிட்டா மேரி உங்களை வீட்டை பார்க்க வருது. ஓகே, பார்க்க வந்தால் என்ன செய்வோம் என்றால் நீங்கள் என்னென்ன டொசியர் அனுப்பினீங்களோ ஒஃபிக்கு அவ்வளோ டொசியரும் கேட்பானோ. நீங்கள் என்னென்ன டொசியர் மேரிக்கு ஒஃபிக்கு அனுப்பினீங்களோ அவ்வளோ டொசியரும் மேரி கொண்டு வந்து கேட்பான். இவ்வளோத்தையும் ஒரிஜினல் காட்டு போட்டு காட்டு ரெண்டையும் வச்சு கொண்டு மேரி டிக் பண்ணும். ஓகே, விசா ஓகே, ஓகே, பேசட்டிக்கிற ஓகே, இது ஓகே அண்டு எல்லாம் ரெண்டையும் பார்த்து சரி பார்க்கும். ஒரு கடைசி ஒரு கேள்வி இருக்கும், இப்போவும் கண்டினியூவாக வேலை செய்ய இருக்கிறீங்களான்னு எல்லாம் கடமையை கேட்பான். கேட்ட அப்புறம் தான் அளக்கிற மிஷின் கொண்டு வருவான். இது அளக்கிற மிஷின் கொண்டு வருவான். கொண்டு வந்து நீங்கள் இருந்த வீட்டின் மேற்கரை அளப்பான். இதில் ஒரு கவனம், இந்த வீடு எடுக்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நீங்கள் வீடு வாடகைக்கு எடுக்க ஃப்ரான்ஸில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு ஆள் இருக்கிறதுக்கு ஆக குறைஞ்ச 12 மேற்கரை இருக்கும்ன்ற ஒரு சட்டம். இப்போ 2 பேர் சொன்னால் 12 2 24 மேற்கரை, 3 பேர்னா 36 மேற்கரை, அதான் சட்டம். இப்போ நீங்கள் உதாரணமாக உங்களை மனைவி இங்கே கூப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் மனைவி சேர்ந்து இருக்கிறேன்டா 2 பேர் இருக்க 24 மேற்கரை வேணும். இப்போ நீங்கள் ஒரு 36 மேற்கரை வீடு நீங்கள் ஒரு 30 மேற்கரை வீடு எடுத்துருந்தீங்க. அவன் மாதிரி ஒரு இப்போ டொச்சிலையும் அடித்து பார்க்குறாரு, டொச்சில் மாதிரி எல்லாம் எலக்ட்ரிக் தானே வந்து அடிப்பான். அடித்து பார்த்து உடனே சொல்லுவான் ஓகே அளவெல்லாம் ஓகேன்னு முதலாவது பார்ப்பேன். அளந்து பார்க்குறான் முதல் வேறு அளந்து பார்த்து உங்களோட வீடு இப்போ அதுக்குள்ளே இல்லைன்னா அதுலேயே ரெட் மார்க் தான். அப்போ நீங்கள் வீடு எடுக்க யோசிக்கணும், இத்தனை பிள்ளைகள் இத்தனை நானும் மனைவி வேண்டால் அதுக்கு வீடு எடுங்க முதலாவது. 2வது சொல்கிறேன், முதல் வந்து அவன் பார்க்குறது டாய்லெட்டை பார்க்குறோம், பாத்ரூம் பார்க்குறோம், அடுத்த பிரச்சனை முதல் பார்க்குற உங்களோட வீட்டு கேஸ் இருக்குல்ல, சமைக்கிற கேஸ், அந்த வயரைத்தான் பார்ப்பேன். மிக கவனமே, மேலே உங்களுக்கு சமைக்கிற கரண்ட் அடுப்பு இருக்கும், அதோட கேஸ் அடுப்பு இருக்கும், கீழே அந்த வயர் வரும். கேஸ் அடுப்பு வர வயர் மேலே ஒருதும் தெரியாது. வந்து லாஜி திறந்து போட்டு வயரை பார்ப்பான். இதுண்ட விலாவில் எப்போ இருக்குன்னு படி பார்ப்பேன். மிக கவனமே, கன பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கு இந்த அந்த கரண்ட் வயர் இருக்குல்ல, அந்த கேஸ் வர வயர் பலாவில் முடிஞ்சோண்டு ரிஜெக்ட் பண்ண ஒரு தரம் தெரியாது. நான் பார்த்துட்டான் போட்டு எடுத்துகிட்டு போடுவான். உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி வரே காரணம் வரும், உங்களோட வயர் விலாவில் முடிஞ்சுது, அதனால் இது பாதனைக்கு உதவாதுன்னு சொல்லி கடிதம் வரும். மிக கவனமாக நீங்கள் வாடகை எடுக்க அந்த முதலாளிகிட்ட பார்த்து வாங்கணும். இல்லை நீங்கள் எடுக்க அது விலாவில் இருக்குன்னா பார்க்க வர போகிறதுக்கு முதல் நீங்கள் பார்க்கணும். அந்த வயரை பார்த்து இது விலாவில் முடிஞ்சுன்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு கலட்டி வயருக்கு பெரிய காசு இல்லை கடையில் 20-30 ரூபா வாங்கி டக்கு புது வயரை மாற்றிடும். முகக்கவனமே அடுத்ததான் உங்களோட டாய்லெட் எல்லாம் பார்ப்பேன். டாய்லெட்டுகள் என்னவா இருக்கோ, வெண்டிலேஷன் இருக்கோ, காற்று மனங்கள் வெளியில் போகிற வெண்டிலேஷன் இருக்கோன்னு பார்ப்பான். குளிக்கிற இடத்தையும் பார்ப்பான். எல்லாம் அந்த ஆவி வெளியில் போகக்கூடிய பாதை இருக்கும், அதெல்லாம் முக்கியமாக பார்ப்பானே, மிகக்கவனாக பார்ப்பானே, அதெல்லாம் படியாக பார்ப்பான். மற்றது இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜன்னல் வெளி திறந்து எல்லாம் பார்ப்பான். முக்கியமாக கனவேற்ற விட்ட மேசையில் எழுதுறக்கூடிய மேசையில் இருந்ததுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். கவனமே, எழுதுறாக்கு அவன் ஃபைல் வச்சு எழுதுறாக்க மேசை இல்லாமல் மடியில் எழுதி போட்டு ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்கு. வேறு வீட்டை மேசையிலேன்னு வந்திருக்கு. மிகக்கானும் கனவேற்கு நடந்துருக்கு. அதை விட கட்டில் மெத்த வீட்டை நீங்கள் படுக்கிற கட்டில் மெத்த ஒன்று சில பேர் நாங்கள் எங்கள்கிட்ட கஷ்ட தினமே அவங்களுக்கு விளங்காது. நாங்கள் நிலத்துலேயும் படுப்போம், அவனுக்கு விளங்க அவன் யோசிக்கிறான். நான் கேட்குறான் கனவேரோட வந்து மெத்த ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி கட்டில் இல்லை, என்ன இன்பத்தை வாங்க போகிறோம் சில பதில் சொல்லியிருக்கேன், தப்பி பிழைச்சிருக்கணும். ஆனால் சில பேருக்கு அது ஒரு காரணமாக போட்டிருக்கானே. அதனால் நீங்கள் ஒரு குடும்பம் வாழ்வதற்குரிய அத்தியாவசிய சாமான அவன் பிறக்க வச்சிருங்க. உதவி செய்து கட்டில் படுக்கிறதுக்கு கட்டில் மெத்த ஓகே. அடுத்து ஒரு சாதாரண மேசை சாப்பிட்ற சாப்பிட்றது அந்த மாதிரி உண்டு. சாப்பிட சின்ன 2 கதிரை வயர்களை மாற்றி டாய்லெட்டுகள் நீட்டாக வச்சு மருந்து அடிச்சு துளசி வச்சுருந்தா அவன் வந்து பார்த்தா அப்புறம் அவனுக்கு விஷயம் முடிஞ்சு மேற்கிற நீங்கள் கூட தான் எல்லோரும் எடுப்பீங்க. இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேற்கிற கூட உள்ளவோட எடுப்பீங்க. விளங்குதா? இவ்வளோ பார்த்துட்டு அவனெல்லாம் உங்களை காய்ச்சிட்டு போவான். போவைக்க திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கே விளங்கும் அவன் சந்தோஷமாக போகிறான்னா நீங்கள் என்ன செய்யணும், முதலே ஒரு சாம்பியன் போத்துடுவா இல்லாட்டி ஏதாவது வாங்கி வச்சிருக்கணும். நீங்கள் இஞ்சத்தை வெள்ளக்காரருக்கு சந்தோஷம், அவன் கேட்க மாட்டான். வேறு நீங்கள் கெல்கோசம் போசம் ஏதாவது தண்ணி குடிக்க போகிறீங்கன்னா அவன் சில பேர் கூட வாங்கி குடிப்பான். நீங்கள் ஒரு பேக்கில் வச்சு இதை கொடுக்கணும். அவன் சில பேர் வாங்குவாங்க, சில வாங்க விட்டுருவாங்க. வாங்கினா கொடுத்துருவோங்க, வாங்காட்டி கொடுக்க வேண்டாம். என்ன அவனுக்கு சந்தோஷம்.
இது ஒரு இது இல்லை, இதை கொடுத்து ஒரு ஆளை பேக்காட்டுறன் இல்லை, இது ஒரு சந்தோஷம். அவன் மனதும் குளிரும், எங்களோட மனதும் குளிரும். அப்போ எல்லாரும் வந்து கனவே செய்யணும், செய்து மிரிக்கணும். இதனால் தப்பில்லை, தப்புண்டு இல்லை, அவனுக்கு கொடுத்து விலைக்கு வாங்கினது தப்புண்டு இல்லை. இது செய்யணும். அப்போ நீங்கள் கேட்டு சில பேர் வாங்க மாட்டேனும், சில பேர் வாங்கினோம். இது ஒரு சந்தோஷம் நாங்கள் தானே. இது வந்து யார் செய்யுது? மேரி வருது. மேரி வந்து பார்த்துட்டு, மேரி அவ்வளோ டொஸ்ஸிலும் அனுப்பும் ஒஃபிக்கு. நான் பார்த்துட்டேன், எனக்கு திருப்தி, நீங்கள் வரவே தேவையில்லை, இது திருப்தி, வீடெல்லாம் நீட்டாக இருக்குது, இன்னென்ன கண்டிஷனில் இருக்குது, இதெல்லாம் ஓகேன்னு மேரி அனுப்பும் கடுது. ரெண்டாவது உங்களுக்கு சில நேரம் வர மாட்டான், ஒஃபியால் வர மாட்டான், ஒஃபியால் வர மாட்டான், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இவன் பார்த்துட்டு இவன் அனுப்புவான். அவன் அனுப்புறத அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ஒரு திருப்தியின்மை ஏற்பட்டால், ஒஃபியில் உள்ளவனுக்கு ஒரு திருப்தியின்மை ஏற்பட்டால், அவன் ஒஃபியால் உங்களுக்கு கடிதம் போட்டுத்தான் வருவான். விளங்குதா? ஒஃபியால் கடிதம் உங்களை போடுவான், இப்படி இன்ன டேட்டு நான் வருவான்ட்டு ஒஃபியால் கடிதம் போட்டு அவன் திரும்பி வந்து அவன் பழையபடி உங்களுக்கு நான் மேரியாரம் வந்து சொன்ன மாதிரி முழுட்டும் இதே மாதிரி தான் பார்ப்பான். கட்டில் இருக்கோ, மேசை இருக்கோ, வேறு இருக்கோ, எல்லாம் சரி பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு போடுவான். சரியா? அவன் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் எதிர்பார்ங்க ஒரு கிலோ 2 கிலோமே கடிதம் பெறுதணும் உங்களுக்கு வரையிலன்னு சொன்னால் டிரெக்டாக என்ன செய்ய வேண்டாம், அவன் ஓகேன்னு தான் விளக்கம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவன் வந்து பார்த்துட்டு உங்களோட டொசியல் வீட்டிலையோ அல்லாட்டி உங்களோட டொசியல்லையோ பிரச்சனைனா உடனே அவன் கடிதம் உங்களுக்கு திருப்பி அனுப்பான். உனக்கு வீட்டில் சின்ன பிரச்சனை இருக்குது, மேலே அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த எல்லாமே இருக்குல்ல, போவோக்கி மிக முக்கியமாக எல்லா வீட்டிலும் இருக்காத வாங்கி பூட்டிடுவோம். நீங்கள் வாடகை இருக்கிற வீட்டில் அந்த பூவை வந்தால் எல்லாம் அடிக்கும், சத்தம் டிடின்னு சத்தம் போடும், அது கொண்டு கடையில் வாங்கி பூட்டு விடவே இல்லை யாருமே. அதுவும் கேட்டுருக்கானுங்க, அந்த எல்லாம் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிருக்கான். சரி, அப்படி சின்ன சின்ன விஷயங்களை தவற விட்டுறாங்கோ, அதில் போட்டுங்கோ. இப்போ அவன் உங்களுக்கு ஒரு 2-3 கிழமைக்குள்ளே உங்களுக்கு பதில் வராது. உங்களுக்கு ஒரு பதில் வரையிலன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். உங்களோட வீட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஒரு வீடு வந்து பார்த்து 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஊரில் கூப்பிடுவோம். மனுஷி பிள்ளைகளுக்கு மனுஷி சொல்லுவோம், பாஸ்போர்ட் எங்கே கொண்டு எம்பசிக்கு வாங்க. ரெண்டா நீங்கள் நினைக்க வேண்டியா வீட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. முதலாவது கிளியர் விளங்குதா? வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே மனுஷியை கூப்பிடுவான், இத்தனை பிள்ளைகளோ கேட்ட பாஸ்போர்ட்டு கோப்பியும் வாங்கி அதுக்குள்ளே காசும் வாங்கி அவன் எல்லாம் காசும் வாங்கி போட்டு விட்டுருவான். திருப்பி 2ஆம் கூப்பிடணும் சொல்லி விட்டுருவான். இதோட என்ன நடக்கும்? உங்களோட முதலாவது ஒரு சம்பவம் முடிஞ்சு, உங்களோட பெரிய பாரம் குறைஞ்சுது, வீட்டை பெரிய பாரம் இல்லை. திருப்பி இந்த ப்ரொசீஜர் நடக்கிட்ட 2.5 வருஷம் சொல்லுவோம். திருப்பி 2.5 வருஷம் முந்தி 2.5 வருஷத்துக்கு விஷயம் முடிஞ்சிடும். இப்போ இவ்வளோ 6 மாதத்துக்குள்ள முதலாவது விஷயம் முடியுமா? திருப்பி இன்னும் அத்தோமணும், இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணணும், 2 வருஷம். என்னத்துக்கு? 2 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களோட டோசியர் என்ன செய்யும், இதுக்கு மேலே பாயும் ப்ரிஃபெக்சர் உப்பு. ஓகே, அது மட்டும் ஃபிட்டான் இருக்கும். சில இடங்களில் அவங்க ஆக்கள் குறைவு, டோசியர் குறைவு என்று சொன்னால் குயிக்காக போயிடும். இதில் சொல்கிறேன் திருப்பி. இதில் சில பேர் என்ன சொன்னால், ஐயோ இவ்வளோ ஆளுமே டொசியரை காணையில் வீடு பார்த்து 6 மாதம் ஒரு 15 பேரையில் அங்கே மேலசி பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு 15 உண்டு. இங்கே மனம் உளைச்சலாக இருக்கும், ஒரே டென்ஷனாக இருக்கும். இன்னொரு ரிஜெக்ட் பண்ணுறான், ஒன்றும் கவலைப்படாங்க. இந்த கடிதம் போட்டுறாங்க சொல்லி பொண்ணேன், எக்காரவனும் இந்த கதம் ஃபிக்கோ ஒன்றும் போட்டுறாங்க. உங்களோட அவன் பிள்ளைன்னு அவனை அனுப்புவான். 6 மாதத்துக்குள்ளே வீடு பார்த்துட்டு 1 மாதத்துக்கு அனுப்புவான். இல்லாட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யோசிக்க வேண்டாம். விளங்குதோ? சரி, என்னட்டு நீங்கள் ஒஃபிக்கு ஒன்றும் கடிதம் போடக்கூடாது. வேணும்னு சொன்னால் நேராக போகலாம். ஒஃபிட்ட நேராக போய் ஒரு 6 வீடு பார்த்து முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு கழிச்சு ஒன்றும் பெறாட்டி நேராக போயிட்டு சொல்லணும், இப்படி இந்த வீடு பார்த்தது இதான் பார்த்துட்டு இந்த டேட் பார்த்துருக்கு, எனக்கு ஒரு 15 வேறு இல்லை, அங்கே மனசி கூப்பிடலாம் வாங்கிட்டேன் வேண்டாம். அவன் சொல்லுவான் ஓகே, அவன் தட்டி பார்ப்பான், அந்த டொசியரை தட்டி பார்த்து சொல்லுவான், உண்ட ஃபைல் இப்போ அவங்கள்டான் இருக்குது, இனிமேல் அடுத்த ஆட்டம் போலீஸுக்கு போகுது, இன்னும் ஜோசியாத இதை அவன் நேராக கூட சொல்லுவான். உங்களை மேலே திருப்தி. நீங்கள் கடிதம் போட்டு அவனை டோர்ச்சர் பண்ணக்கூடாது. பட் அது உங்களோட இது மாதிரி கடிதம் போட வேண்டாமல் ரிப்ளை வராத முதலாவது விஷயம் போடக்கூடாது. இப்போலாம் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நேராக போகலாம், ராந்தி எடுக்கிறேன் ராந்தி இல்லாட்டி நேராக போய் உங்களோட விஷயத்தை கேட்டால் உடனே நிற்கிறான் உள்ளே போய் பார்த்து சொல்லுவாங்களே. சரி என்று சொல்லி சரியாக 2.5 வருஷம் கழித்து உங்களோட டொசியர் பாயும் அங்கே ப்ரிஃபெக்சர் போகும். சரியோ? ப்ரிஃபெக்சர் என்னென்னு சொன்னால் அவன் ஒஃபி அனுப்பின டொசியர் ஃபுல்லாக பார்ப்பான். அவன் வந்து வீடு பார்க்க மாட்டான். ஒஃபியை போலீஸ் ப்ரிஃபெக்சர் உங்களை வீடு பார்க்க அவன் சகலம் பார்த்துட்டு ப்ரிஃபெக்சர் வேறு பார்க்குறான்னா உங்களோட சம்பளத்தால்
மற்றது என்ன மாதிரி இவரை கொடுக்கலான்னு அவன் தான் முடிவெடுக்கிறது. ஆனால் ஒஃபி முடிவெடுத்தாலே அங்கே 100 ஃப்ரீ வச்சு ஓகே தான் வாங்குதா சரியில்லைண்டு அங்கே ஃப்ரீ வச்சுட்டு போ. ஃப்ரீ வச்சூர் ஒன்று ஒரு விஷயம் வேறுவே பண்ணும் என்றால் இவர் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாரா? மிக கவனமாக திருப்பி சொல்லணும், அரசாங்கத்திலிருந்து ஏதாவது வருமானம் பெறுகிறாரா என்றது ஃப்ரீ வச்சூர் மிக உன்னிப்பாக பார்க்கும். இது யாரும் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் அரசாங்கத்திலிருந்து வருமானம் பெற்றால் அவன் யோசிப்பான், இப்போவே அரசாங்கத்தை போடுறார், இவருக்கு நாங்கள் அப்போ இன்னும் ஏதாவது செய்யணும்னா அவன் அதில் கொஞ்சம் நோட் பண்ணுவான். வந்து உங்கள்கிட்ட சந்தேகம் இருந்தால் திருப்பி ஒரு கடிதம் போடுவான். அது புலம்புலாட்டியோ இல்லாட்டில் ஒரு கடிதம் வாங்கி அனுப்பு, நான் உன்னிட்ட வந்து 2000 உதாரணமாக இதுக்கு முதல் வருஷம் நீங்கள் டோஸியை கொடுத்த முதல் வருஷம் ஒன்றும் எந்த வருமானம் பெற இல்லை, இந்த வருமானம் இல்லைன்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பிச்சு கேட்பானே. இப்படி கனவில் கேட்டுருக்கு. அதான் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன்னே. அதான் நீங்கள் இந்த டொசியர் கொடுத்தா பிறகு தயவுசெய்து அரசாங்கத்திலிருந்து வருமானம் போடுறதை நிறுத்தி நீங்கள் கஷ்டப்பட உழையும், மெனசிபிள் வருமானம் கஷ்டப்பட உழையும். சரிதானே? அந்த இன்னொரு அனுபவமும் மற்றது கனவேற்ற நான் படித்ததும் கேட்டது சொல்கிறேன்னா, நீங்கள் உழையுங்கோ, அரசாங்கத்திலேருந்து வருமானம் போடுறதை நிறுத்துங்கோ, அந்த மெனசிபிள் வர மாட்டோமே. என்றால் அதான் அவனுக்கு அவன் விரும்புகிறாதான் அரசாங்கம். இவன் 2 பேரை செய்கிறான், 3 பேர் செய்கிறான், மெனசிபிள் வர்றதுக்கு அரசாங்க வருமானம் காட்டுறான், எல்லாம் உழைக்கிறான், குடும்பத்தை காப்பாற்றுவான். நான் அவனை இல்லை நீங்கள் இப்போவே காஃபி டீயோ இஞ்சியோ வாங்கினால் அவனை பிள்ளைங்கன்னு ஓஹோ இவர் இப்போயே வாங்குறான்னு அவன் கொஞ்சம் பிரேக் பண்ண பார்ப்பான். திருப்பி சொல்கிறேன்னா அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூடுதலானாக்கள் நீங்களே நல்லா உழைச்சி அந்த அந்த மெனசிபிளை கூப்பிட்ற சம்பளத்தை நீங்கள் உழையும். ஓகே, இப்போ அவன் என்ன செய்வான், ப்ரிஃபியூச்சர் பார்க்கும். ப்ரிஃபியூச்சர் பார்த்து ஓகேன்னு சொன்னால் டைரெக்டாக அங்கே அனுப்பும். இங்கே சொல்லாங்க கடிதம் போடும், இவன் பாஸ்போர்ட் வாங்கி சீல கூத்தணும். சரிதானே? அதுக்கு முதல் உங்களுக்கு வரும். அதே டைம் உங்களுக்கு ஒரு கடிதம் இருப்பார், உங்கள் டோசியர் ஓகே ஆகிட்டு வந்து ஒரு கிழமைக்கு நீங்கள் அங்கே வீட்டை அடிச்சு கேட்க வேண்டிய என்னமா அங்கே அதே பதில் அங்கே போ. உங்களுக்கு போடுற அதே டேட்டில் அவன் டொசியர் அனுப்புவான்னு சொல்லலாம். நீங்கள் எந்த நாடோ அந்த நாடுக்கு அனுப்புவான் கடிதம். உங்களோட டொசியர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அவன் விசா வாங்கி சீல கூத்துங்க. சரிதானே? உங்களுக்கும் ஒரு கடிதம், உங்களுக்கும் பெரிய சந்தோஷம். விளங்கானே? மாறி சில பேருக்கு என்னென்ன வரும்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணியும் பேர். ரிஜெக்ட் பண்ணுறவன் தான் இந்த ப்ரிவென்டிவ். அதுக்கு காரணம் கவனமே. முதலாக நான் சொல்லியிருக்கிறேன், சம்பளம் கனவேருக்கு. நான் நிறைய கனவேருக்கு வந்திருக்கு சம்பளத்தில் கனகாசு இல்லை. இப்போ சிமிச்சம்பளம் கொடுத்துருக்கணும், அங்கே ஒரு பிள்ளை இருந்திருக்கு, அவன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். நான் அதை போட்டிருக்கான், உங்களை குடும்பம் வாழ்றதுக்கு 10 ரூபா காசு, 10 ரூபா 15 20 கனவேருக்கு வந்துருந்தேன் சம்பளம். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, இவங்க 10 ரூபா கேட்டு சம்பளம் 10 ரூபா சம்பளம் கூட்டுவான். சம்பளம் 50 ரூபா கூட்டி 100 ரூபா கூட்டி திருப்பி டொசியர் அனுப்பி திருப்பி 3 வருஷம் கூட விடும். யோசிச்சு பாருங்க, ஒரு டொசியர் கொடுத்து உங்களை வரவே 3 வருஷம் செல்லுது. திருப்பி இந்த அவன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புவான். காரணம் ஒரு காரணம் இல்லை, வீடு இல்லாமல் ஓகே சம்பளம் வாழ்றது காணாது 10 15 ரூபாண்டா திருப்பி சம்பளம் பேசிட்டு போட்டு அனுப்ப இவ்வளோ டிலே 6 வருஷம் ஒரு குடும்பத்தை கூப்பிடு டிலே பண்ணுன்னால் இவ்வளவு எங்களோட வாழ்க்கை இழக்கிறேன்னா. அதனால் ஒரு டொசியர் அனுப்புறதில் 10 நாள் 15 ஒரு மாதம் டிலே பண்ணினாம இல்லை, ப்ரோப்பாக யாரையும் விசாரிச்சுட்டு வடிவாக ப்ரோப்பாக அனுப்புங்கோ. விளங்குதா? நீட்டாக எல்லாம் ஃபைல் அக்குவர் ஆணுவராக பிடிச்சு மேய்ச்சி நீங்களும் படித்து 2 பேர்ட்ட காட்டி போட்டு அனுப்புவோம், தப்பில்லை. வந்து சம்பள பிரச்சனையால் கனவேருக்கு இந்த இது வந்துருக்கு. அடுத்தது வீட்டு பிரச்சனை. நான் சொன்னேன் இல்லை, வீட்டு பிரச்சனை செக் பண்ண வீட்டு என்ன சொன்னாலே சில பேருக்கு இந்த எல்லாம் அந்த பூவை எல்லாம் இல்லைன்னு வந்திருக்கு, எல்லாம் அந்த கீக்கி சத்தம் போட எல்லாம் இல்லைன்னு வந்திருக்கு, இந்த வயர் விளாட முடிஞ்சுன்னு வந்திருக்கு, டாய்லெட்டுக்கு வெண்டிலேஷன் அந்த பிரச்சனை வந்துருக்கு. மற்றது பாஸ்போர்ட்டில் உங்களோட பேர் ஒன்றா இருக்கும், மெனசின் பேரில் ஒன்றா இருக்கும், கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் ஒரு எழுத்து வித்தியாசம் ஒன்றா ரிஜெக்ட் தான் பேர். அது பர்த் சர்டிஃபிகேட்டில் சின்ன எழுத்து பிள்ளைன்னா ரிஜெக்ட் தான். இப்போ இதெல்லாம் கொடுக்க வடிவா அக்கவர் அணிவா திருப்பி பார்த்து கொடுங்க. என்றால் ஒரு சின்ன எழுத்து பிள்ளை என்றாலும் உங்களோட ஸ்பான்சர் ரிஜெக்ட் ஆகும். பெரிய ஒரு கவலை கிட வேண்டால் 3 வருஷத்தை வெயிட் பண்ணி தான் அந்த பதிலாக போட்டுருவான். சில யோசிச்சு பாருங்க, இந்த வருதுன்னு எதிர்பார்த்துருக்கா போலீஸ்காரன் அனுப்பாருங்க கடிதம் உங்களுக்கு. இன்ன காரணம் ஒரு சின்ன காரணம் வேணுமென்றால் நீங்கள் அதை மேன்முறை செய்யலாமன்னும் வரும். நீங்கள் அப்படி கனவேர் செய்திருக்கிறீங்கள், 1-2 பேருக்கு விசா கொடுத்துருக்குறோம். என்னண்டு வந்து 10 ரூபா 15 ரூபா 10 ரூபா இவருக்கு காணாதுன்னு சொல்லி வந்தாக்கள் மேன்முறையோடு செய்திருக்கணும். கோர்ட்ஸுக்கு அனுப்பி அது அந்த பதில் 1 வருஷத்துக்குள்ளே வரும்.
அந்த கோட் சொல்லியிருக்கு மனிதாபிமான ரீதியால் இவருக்கு நீங்கள் விசா கொடுக்கலாம் சொல்லி அந்த கோட் சொல்லிடு. அப்போ இந்த கடிதத்தை கோட் எல்லாருக்கும் ஒஃபிக்கும் அனுப்பும், எங்களுக்கும் பெறும். நாங்களும் இந்த கடிதத்தை என்ன செய்வோம், திருப்பி புரிவச்சுக்கு அனுப்புவோம். புரிவச்சு விசா அனுப்பும். அவன் கொஞ்சம் திருப்பி ஒரு இழுத்தடிப்பான், காலத்தை எழுத்துமா நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், இவர் 2 விசா கொடுக்குறதோ என்று சொல்லி அவன் விசா தரணும். சட்டம், நீதிமன்ற சட்டம். ஆனால் கொஞ்சம் இழுத்தடிப்பான். நாங்கள் அப்படி கனவே நடந்துரு விளங்குதா? அப்படி ஒரு இழுத்தடிப்பு நீங்கள் விட்டுறக்கூடாது. ரெண்டாக்காக சொல்கிறேன், அந்த டொசியர் கொடுக்க ப்ராப்பாக எல்லாம் பார்த்து கொடுத்திக்கணும். சொன்னால் தங்கம் அது உங்களோட தங்கம் வந்துடுறாங்க. விளங்குதா? உங்களோட பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் வந்துடுறாங்க. டொசியரை தவறாமல் எல்லாத்தையும் போட்டோப்பி ஒரு ஒரிஜினல் ப்ரோமோ எல்லாம் முடிய பார்த்து நீட்டாக அடுக்கி கொடுத்தீங்கன்னா அவனும் எடுக்க வடிவம் எடுப்பான். பார்க்க ஆசையிடும் உனக்கு. என்ன விளங்குதானே? மெட்ட சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குறது கொடுக்க பன்னெண்டமாக பேசி கொடுப்பீங்க. சில இடத்த வந்து வரைக்கும், சில இடத்த உங்களோட வீடு பார்க்க வரைக்கும் இப்போ வேலை செய்ய அந்த பேசுகிற காரணம் கேட்டுருக்கேன். அப்போ நீங்கள் கண்டினியூவாக அதை வேலை செய்ய இருக்கணும். தயவுசெய்து இந்த கஷ்டப்பாடு வேலை செய்யுங்க. அந்த உங்களோட மனைவி உள்ளே கூப்பிட மாட்டான். அதான் ஏன்டா அவன் கடைசி மட்டும் பேசிட்டு கேட்பான். அவன் பேசித்தான் அவன் வருமானத்தை இதை பார்க்குறான். முந்தி அவ்வளோ இருக்கையில் இப்போ எல்லாம் அறிக்கிட்டு வந்துட்டேன். உங்களோட டொசியரை தயவுசெய்து நீங்கள் பொறுப்பாக கொடுத்து உங்களை மனசுக்குள்ளே இந்த ரக்குங்கோ என்று சொல்கிறேன். மற்றது இந்த காவலியில் அனுப்புங்க என்று சொன்னால் பியோசனாக காவலி உங்கள் விசா இல்லாமல் பாருங்கள். என்றால் உங்களுக்கு நாளை விசா கிடைக்கும், நீங்களும் கூப்பிடத்தான் வேணும். சரிதான் பாருங்கோ. மற்றது தயவுசெய்து கேட்குறேன், புதுசாக வாராக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்துங்கோ. எல்லோருக்கும் நான் போகிற காவலி வரும் என்று கூறிக்கொண்டு இந்த காவலியை உரை செய்ய போகிறேன். என்றும் உங்கள் அன்பின் AK கோகுலன். நன்றி, வணக்கம்.